ஹாய் ஹலோ வணக்கம். ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஜூலை மாதம் முழுவதும் நம்ம தோட்டத்தில் என்ன பூக்கள் பூத்தது அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப்பாக பார்க்கலாம் வாங்க. இந்த மஞ்சள் பூக்கள் எப்போவுமே குறையவே இல்லைங்க. பால்சம் செடியிலும் கொஞ்சம் பூக்கள் பூத்துச்சு. லைட் பிங்க் அப்புறம் ராணி கலர், இந்த 2 கலரும் நல்லா அழகாக பூத்துச்சுங்க. அதுக்கப்புறம் டேபிள் ரோஸ்லேயும் கொஞ்சம் பூக்கள் பூத்துது. நம்ம வீட்டிலேருந்து ஒரு 4 வீடு தள்ளி காலி மனையில் எக்கச்சக்கமான அந்தி மந்தாரையே பார்த்தோம். அதுக்கப்புறம் மழை தொடர்ந்து பெஞ்சிக்கிட்டே இருந்ததுனால மல்லி செடிகள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் பூக்கள் வந்தது. இருவாச்சி, சந்தன மல்லி, ஜாதி மல்லி எல்லாத்துலேயுமே பூக்கள் வந்துச்சுங்க. புது வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைமாக நம்ம கொஞ்சம் ரோஜா பூக்களையும் கொஞ்சம் காக்கட்டான் மல்லியையும் பறிச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பால்சமில் லைட் கலரில் 2-3 பூ பூத்து இருந்துச்சுங்க. காக்கட்டான் மல்லி மற்றும் தொடர்ந்து 2-3 நாளைக்கு ஒரு வாட்டி நிறைய பூக்கள் பூத்துக்கிட்டே இருந்துச்சு. நிறைய வாட்டினா அறுவடை பண்ணியாச்சு. வெள்ளை கலர் நித்திய கல்யாணிலையும் அழகாக பூக்கள் பூத்துச்சுங்க. அதே மாதிரி இந்த பட்டன் ரோஸ்லேயும் நிறைய பூக்கள், நிறைய முட்டுக்கள் வச்சு அழகாக பூக்கள் பூத்துதுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் காக்கட்டான் மல்லியில் எக்கச்சக்கமான பூக்கள் பறித்து சாமிக்கு போட்டாச்சு. அந்தி மந்தாரையில் லைட் பர்பிள் கலரில் பூக்களை பறித்து அதோட விதைகளையும் சேகரித்து வச்சுட்டேங்க. மழையை வரவேற்கிற மாதிரி ரெயின் லில்லி பூக்கள் ரொம்ப அழகாக பூத்துது. அதுக்கப்புறம் இந்த அக்லோனிமா பிளான்ட்லேயும் 2 முட்டு வச்சு பூக்கள் வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப ஃபேவரட்டான இந்த சேஞ்சிங் ரோஸ் தான் 2 நாளில் 2 பூ கொடுத்துச்சு. நல்லா கலர் சேஞ்ச் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் இருந்த மொட்டுக்கள் எல்லாத்தையுமே பறித்து கொண்டு போயிட்டாங்க. இந்த ப்ளீடிங் ஹார்ட் கொடியிலையும் அங்கங்கே நிறைய முட்டுக்கள் வச்சு நிறைய பூக்கள் அழகாக பூத்து வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம செம்பருத்தி பூ தான் நல்லா அடர்த்தியாக ஆரஞ்சு கலரில் 2-3 பூக்கள் ரொம்ப அழகாக பூத்துச்சு. இவ்வளோ தாங்க போன மாதம் நம்ம தோட்டத்தில் வந்த பூக்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.